ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனியே நமஹ. நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி 3ஆம் பத்து 5ஆம் பதிகத்தின் 9ஆம் பாசுரத்தில் அமரர் தொழப்படுவானை அனைத்துலகுக்கும் பிரானை அமர மனத்தினுள் யோகு புணர்ந்து அவன் தன்னோடு ஒன்றாக அமரத்துணிய வல்லார்கள் ஒழிய அல்லாதவரெல்லாம் அமர நினைந்தெழுந்தாடி அலற்றுவதே கருமமே என்று பாடுகிறார். நான்முகன் ருத்ரன் போன்றவர்களையும் விட மேலான நித்திய சூரிகளால் தொழப்படுபவனும் உபய விபூதிக்கும் நாதன், அதாவது அனைத்து லோகங்களுக்கும் எஜமானன் ஆகிய சர்வேஸ்வரனை தங்கள் நெஞ்சத்தில் அவன் நிலையாக எப்போதும் நிற்கும்படி செய்ய வல்லதான யோக அபியாசத்தை முறையாக, அதாவது மிகுந்த சிரமப்பட்டு பண்ணி முக்தி பெறும் கட்டத்திலே இந்த ஜீவாத்மாவானது அந்த சர்வேஸ்வரனுக்கே சமம் என்று எண்ணுபவர்கள், அதாவது எம்பெருமான் வைகுந்தத்தில் உள்ளது போலவே தாங்களும் நிலையை அடைந்து விட்டோம் என்று பிரமையினால் வைகுந்தத்தின் வெளியிலே தங்கி அவனை அனுபவிக்காமல் அவனைப் போலவே தங்கள் ஆத்மஸ்வரூபத்தை தாங்களே அனுபவித்துக் கொண்டு இப்படி அவனோடு தங்களை சரிசமமாக எண்ணிக்கொள்ள துணிகின்ற தாழ்ந்தவர்களான அந்த கைவல்யார்த்திகளை தவிர உள்ள மற்ற அனைவருமே வேறு எவ்வித பலனையும் எதிர்பார்க்காமல் அவனை மட்டுமே நெஞ்சத்தில் நிலைநிறுத்தி எண்ணியபடி அந்த எண்ணம் காரணமாக வந்த மகிழ்ச்சியால் கிளற அந்த கிளர்ச்சியுடன் ஆடவும் செய்து ஒரு முறைப்படி இல்லையாகிலும் பரவாயில்லை, எளிதாக சொல்லக்கூடிய அவன் திருநாமங்களை சொல்லி துதிப்பதே நாம் செய்யக்கூடிய செயலாகும் என்று கூறுகிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.